தினமொரு வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். மத்தேயு 15:9 இவ்வாறு கூறுகிறது. ஒரு சபையின் உயர்ந்த உபதேசமும் ஆழ்ந்த போதனையும் ஒரு சிலரையாவது உயர்ந்த விதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லாவிடில் என்ன பிரயோஜனம்? அன்பிலே, தாழ்மையிலே, தயவிலே, உண்மையிலே, விசுவாசத்திலே, கபடமற்ற கள்ளமற்ற மனநிலையிலே மனிதனை பக்குவப்படுத்துவதற்கே கிறிஸ்தவ உபதேசங்களும் கோட்பாடுகளும். அந்த பக்குவ நிலைகளை நோக்கி மனிதனை நடத்தாவிட்டால் அவை சாரமிழந்து போன உப்பை போன்றவையே. மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை போதுமான அளவிற்கு பாதிக்காத எந்த உபதேசங்கள் ஆயினும் அவை வெறும் விக்கிரகங்களே. தங்கள் சபையை குறித்தும் உபதேசங்களை குறித்தும் பெருமையாய் பேசுகின்றவர்களின் வாழ்க்கை நிலைகளை பார்க்கும்போது முரண்பாடாக உள்ளது. கிறிஸ்தவம் வற்புறுத்தும் அன்பு அங்கே இல்லை. மனதிலிருந்து வெளிப்பட்டு பலர் நடுவிலே பிரகாசிக்க வேண்டிய பொறுமையும் தாழ்மையும் கபடமற்ற போலித்தனமற்ற குணாதிசயங்களும் அங்கே இல்லை. அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் உபதேசங்களை வழிபடுகின்றார்களே அன்றி உண்மையான தேவனை வழிபடவில்லை. அவர்கள் தங்கள் சபையின் சட்ட திட்டங்களை ஆராதிக்கின்றார்களே அன்றி தேவனை இதயபூர்வமாக ஆராதிக்கவில்லை. பலரை பிடித்துள்ள ஒரு மாயை என்னவென்றால், உபதேசங்களை குறித்த வெறியையும் சபையை குறித்த பெருமையையும் தேவனை கனப்படுத்துகின்ற ஒன்றாக எண்ணுவதாகும். தங்கள் சபை கோட்பாடுகளுக்காகவும் போதனைகளுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுவதை தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவதாகவே தப்பு கணக்கு போடுகின்றார்கள். சில சபையினர் தங்கள் உபதேசம் மட்டுமே உயர்தரமானது என்று எண்ணி அந்த உபதேசத்திற்குள் வராத யாவரையும் ஒரு கீழ்த்தனமான நிலையில் பார்க்கின்றனர். சில சபையினர் தங்கள் சபை போதனைகளுக்கு உட்படாத பிற சபை சார்ந்த எவரோடும் எந்த ஒரு ஐக்கியமும் கொள்வதில்லை. அவர்கள் உண்மையில் தேவனை கனப்படுத்தாமல் தாங்கள் வகுத்த கோட்பாடுகளையும் தாங்கள் சரி என்று நம்பிய போதனைகளையுமே கனப்படுத்துகின்றார்கள். அங்கே அவர்களின் சபை உபதேசம் போதனை யாவுமே விக்கிரகங்களாகவே மாறிவிடுகின்றன. ஏனென்றால் அவர்கள் தேவனை கனப்படுத்தி இருந்தால் அதற்கு அடையாளமான தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆம், தெய்வீக உயர் அனுபவங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் மாம்சீக எண்ணங்களும் வைராக்கியங்களும் இருந்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தை தடை செய்யும் விக்கிரக ஆராதனையே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.